குட் மார்னிங் எவ்ரி ஒன். யாராச்சும் ஒருத்தங்க போன செஷன் சொல்ல முடியுமா? ஒரு விவா எல்லாருக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும்.
நான் பேசுறது கேக்குதா? இல்ல. எஸ்கா, ஆடியபிள் தான். ம். இப்ப யாராச்சும் கேன்சரை வந்து ஓவர்வியூ பண்ணுங்க. யாருமே இல்லையா? அக்கா, போன விஷயம்ல நம்ம வந்து நியோபிளாசமும் கேன்சரும் பார்த்தோம்ப்பா. இல்ல, கேக்கல நீங்க பேசுறது. am I audible? அது ரொம்ப லோவா கேக்குது. ஓ, சரி அக்கா. அக்கா இப்போ ஹலோ சொல்லுங்க கேக்குது. அக்கா, ம். ஒரு செஷன்ல நம்ம வந்து நியோபிளாசமும் கேன்சரும் பத்தி பேசணும், பார்த்தோம். கேன்சர்ன்றது வந்துட்டு அது வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு தெரப்பி எடுத்திருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம கோட் பண்ணுவோம். ம். அதே மாதிரி நியோபிளாசம்க்கு ஒரு டேபிள் இருக்கு. மாலிக்னன்ட் பிரைமரி, மாலிக்னன்ட் செகண்டரி, இன்சிட்டு, பெனின், அன்சர்டைன் பிஹேவியர், அன்ஸ்பெசிஃபைட் பிஹேவியர், இது மாதிரி 6 காலம்ஸ் இருக்கும். ம். அது வந்து நம்ம பார்த்த மாலிக்னன்ட் பிரைமரினா அதுக்கான கோட் நம்ம வந்து பண்ணணும். அப்புறம் வந்து கேன்சர் வந்து கன்ஃபார்மா அதை டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க தெரப்பி எடுத்திருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்துட்டு கோட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்க்கா. அதே மாதிரி மல்டிபிள் நியோபிளாசம், அதாவது நிறைய சைட்ஸ்ல வந்து கேன்சர் அக்கர் ஆச்சுன்னா செப்பரேட்டடா நம்ம வந்துட்டு கோட் பண்ணணும்னு பார்த்தோம்க்கா. அப்புறம் சீக்வன்சிங்னா ஃபர்ஸ்ட் இப்போ எதுக்கு வந்து தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்களோ அததான் ஃபர்ஸ்ட் கோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்க்கா. அப்புறம் வந்துட்டு ஒரு 12 சைட்ஸ் இருக்கு. அந்த 12 சைட்ஸ் வந்து மெட்டாஸ்டாட்டிக் சாரிக்கா, பிரைமரி கேன்சர் கொடுக்கலனாலும் அந்த 12 சைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து மெட்டாஸ்டாட்டிக், அதாவது செகண்டரி கேன்சரா அதை எடுத்துக்கணும். அப்புறம் பிரஸ்ட் கேன்சருக்கான கோடு, பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து மெடிசன் இருந்தாலே நம்ம வந்து அதை வந்து கோட் பண்ணான்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரோஸ்டேட் கேன்சர், அதுக்கும் வந்து மெடிசன் ரிப்போர்ட் வந்தாலே அதை நம்ம எடுத்துக்கலாம். ஹிஸ்டரி கண்டிஷன் பார்த்து நம்ம கோட் பண்ணணும்னு நம்ம போன செஷன்ல பார்த்தோம்ப்பா. இப்ப அந்த 12 சைட்ஸ்ல இருந்து நம்ம கோட் பண்றோம்ல, அப்ப நம்ம பிரைமரி கேன்சர் கோட் பண்ணுவோமா மாட்டோமா? பிரைமரி கேன்சர் கொடுத்திருந்தா கோட் பண்ணுவோம்க்கா. கொடுக்கலனாலும் நம்ம அன்ஸ்பெசிஃபைடா கோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆமாக்கா. எனக்கு தெரிஞ்ச முத்து மட்டும் தான் பதில் சொல்றாங்க, வேற யாருமே பதில் சொல்லவே மாட்டீங்க. இன்னைக்கு வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். இப்ப நானே நேம் சொல்லி கேட்பேன், எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம வந்து 3 செஷன் எடுத்திருக்கோமா, 3 செஷன்ல இருந்துமே நான் காமனா வந்து கொஸ்டின் கேட்பேன். யாராச்சும் ஒருத்தவங்க வாலண்டியரா சொன்னாலும் பரவாயில்ல, அப்படி யாரும் சொல்லல அப்படின்னா நானே வந்து நேம் பிக் பண்ணி கூப்பிடுவேன், நீங்களே சொல்லணும். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கோடிங் அப்படின்னா என்னன்னு யாராச்சும் ஒருத்தவங்க பதில் சொல்லுங்க, இல்லைன்னா நானே ஒருத்தவங்களை கூப்பிடுவேன். மெடிக்கல் கோடிங்னா என்னன்னு மட்டும் சொல்லுங்க, ஈஸி தானே அது. அக்கா நான் சொல்றேன்க்கா. மெடிக்கல் வந்து இந்த டயக்னோசிஸ், அந்த ஹெல்த் கேர் இதுல இருக்க ம். என்னென்ன ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்றோம், அதெல்லாமே வந்து ஒரு கோட் வச்சு அஹ், நம்ம இன்சூரன்ஸ்க்காக, பில்லிங்காக, அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே ட்ராக் பண்றதுக்காக ஒரு கோட் மாதிரி அதுக்குன்னு தனியா வச்சு யூஸ் பண்றது தான் மெடிக்கல் கோடிங். கண்டிஷனை வந்து நம்ம கோடா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த கோட் வந்து ஆல்பா நியூமெரிக்கா இருக்கும், அவ்வளவுதான் மெடிக்கல் கோடிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐசிடி 10cm ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க யாராச்சும். International Classification of Disease, 10th ம். revision. புரியல. 10th revision. 10th ரிவிஷன். அந்த சிஎம் சொல்றோம்ல, அதுக்கு வந்து கிளினிக்கல் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஓகே. எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. யாராச்சும்? அக்கா அது இ பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி அக்கா. அக்கா அதுல பேஷண்ட் டீடைல்ஸ் சாரி பேஷண்டோட டீடைல்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த ஒரு ஃபார்மேட்ல. மெடிக்கல் அவங்களோட என்ன ரெக்கார்ட்ஸ், கண்டிஷன் என்ன ஏது அவங்களோட டீடைல்ஸை பத்தி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அவங்களோட டயக்னோசிஸ் அண்ட் ஹிஸ்டரி எல்லாமேக்கா. ப்ரொசீஜர்ஸ். ஓகேடா. கரெக்ட். அவங்களோட அவங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன டிசீஸ் இருந்திருக்கு, இப்ப என்னென்ன இருக்கு, இப்ப என்ன எதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி அவங்கள பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஹெல்த் டீட்டெயில்ஸ் அதுதான் வந்து எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆல்சோவா? ஆமா ஆமா அதுவும் இருக்கும். அக்கா ஓகே, பேஷண்ட் ஹிஸ்டரி ஃபுல்லாவே தானக்கா? ஆமா ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, யாராச்சும் வந்து ஃப்ராட்னா என்னன்னு சொல்லுங்க, அபியூஸ்னா என்னன்னு சொல்லுங்க. வேற வேற சொன்னா கூட பரவாயில்ல. ஃப்ராட்னா யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க, அபியூஸ்னா யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க. ஃப்ராடுனா அவங்களுக்கு தெரிஞ்ச கண்டிஷன் தெரிஞ்சுமே நம்ம வேற மாதிரி கோட் பண்ணி பண்றது தான் ஃப்ராடு. ஓகே. ஃப்ராட் வந்து இப்போ யாராச்சும் இப்போ நான் அவங்களுக்கு தெரியும் இந்த கண்டிஷன் தான் இருக்குன்ட்டு, இருந்தாலும் அவங்க வேணும்னே எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ல ஆட் பண்ணிட்டு அதிகம் பேமெண்ட் வந்து வாங்குவாங்க. அதனால அதான் அவங்க தான் ஃப்ராடு. அபியூஸ் சொல்லுங்க. அக்கா அவங்க நாலேஜ்ல இல்லாம அதை வந்து தப்பா கோட் பண்றதாக்கா. அவங்களுக்கே தெரியாம தப்பா கோட் பண்ணிடுவாங்க. என்ஓஎஸ் யாராவது சொல்லுங்க. நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட் அக்கா. என்னமா? நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட். ஆமா ஆமா. நம்ம அதை டாக்குமெண்ட்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்கிறேன். என்ஓஎஸ்னா வந்து ப்ரொவைடர் வந்து எந்த கண்டிஷனே சொல்லலை அப்படின்னும் போது நம்ம அன்ஸ்பெசிஃபைடாக கோட் பண்ணிப்போம். அதுவே அவங்க என்ன கண்டிஷன் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா என்இசி, அதான் நாட் ஹெல்த்வேர் கிளாசிஃபைடு. அப்படி வந்து இப்போ என்ன என்ன கண்டிஷனா என்ன இப்போ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கோசம் அதை ஸ்பெசிஃபைடாக கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? என்இசினா வந்து இப்போ ஐசிடி டென்சி சாரி என்ன சொல்கிறேன், ப்ரொவைடர் வந்து கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, ஆனா அந்த கண்டிஷன் வந்து ஐசிடி-10ல வந்து லீட் ஆகாது. அப்போ வந்து நம்ம அதர் ஸ்பெசிஃபைடா கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் வந்து என்எஸ்சி. என்ஓஎஸ்னா வந்து ப்ரொவைடர் என்ன எதை பேஸ் பண்ணினே சொல்லியிருக்க மாட்டாங்க. நார்மலா டிஎம்னா டிஎம் சொல்லியிருப்பாங்க, அதனால அன்ஸ்பெசிஃபைட் கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. சி சி அண்ட் சி ஆல்சோ யாராவது சொல்லுங்க. சினா என்ன, சி ஆல்சோனா என்ன? கவின் கவின் நீங்க சொல்லுங்க. சினா என்ன, சி ஆல்சோனா என்ன? இருக்கீங்களா? ஆஷிகா கிருஷ்ணமூர்த்தி தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆஷிகா இருக்கீங்களா? ஹலோ. தரணி நீங்க சொல்றீங்களா? சீனா என்னன்னு மட்டும் சொல்லுங்க. என்னப்பா யாருமே சொல்ல மாட்டீங்க? இன்னைக்கு உங்களுக்குலாம் அசஸ்மெண்ட் இருக்கு. 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. 20 அபோவ் எல்லாரும் எடுக்கிறோம். எடுக்கலன்னா அப்புறம் பாருங்க. யாரா சொல்லுங்க. இல்லைன்னா புரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, நான் வந்து திரும்ப ஒரு வாட்டி எடுக்கிறேன். சொல்லுங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் சொல்றீங்க. சரி சொல்லுங்க.
சீனா நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அது அவங்க ப்ரொவைடர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. சி ஆல்சோனா பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்கும். அப்படி அந்த அதுல பெருசா இல்ல அப்படின்னா அதுக்கு அதர் டேர்ம்ஸ்லாம் வந்து சி ஆல்சோல கொடுப்பாங்க, அப்ப வந்து பார்க்கணும். ஓகேங்களா? சினா வந்து நெசசரி டு சி, சி ஆல்சோனா வந்து நாட் நெசசரி டு சி. ஓகேங்களா? ஷார்ட் ஃபார்மா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யாராச்சும் இன்க்ளூட்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ்க்ளூட் பத்தி பார்க்கலாம். நமக்கு டைம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் வேற எடுக்கணும். இங்க சொல்லவே மாட்டீங்க. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ரம்யா நீங்க சொல்றீங்களா? இன்க்ளூட்ஸ்னா என்னன்னு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமாக்கா? சொல்லுடா. அந்த கண்டிஷன்ஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்க டயக்னோசிஸ் தவிர வேற இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் உள்ள வர்றதுதான் இன்க்ளூட். ஓகே. இன்க்ளூட்ஸ்குள்ள வந்து அந்த ஒரே கேட்டகரியில 2 கண்டிஷன் இருந்துச்சுன்னா இன்க்ளூட்ஸ்குள்ள லீட் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த ஒரே ஒரு கோட் மட்டும் பண்ணா போதும். அதான் இன்க்ளூட்ஸ். ஓகே, சூப்பர். எக்ஸ்க்ளூட்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, எக்ஸ்க்ளூட் 1, எக்ஸ்க்ளூட் 2. யாராச்சும் எக்ஸ்க்ளூட் 1 சொல்லுங்க. எக்ஸ்க்ளூட் ஒன்னா நம்ம அதில் இருக்க டயக்னோசிஸை கோட் பண்ண மாட்டோம். எக்ஸ்க்ளூட் டூனா அதில் இருக்க டயக்னோசிஸை நம்ம கோட் பண்ணணும். ஆமா, விச் எக்ஸ்க்ளூட் மீன்ஸ் 2னா வந்து அடிஷ்னலாக. ஆமா இப்ப ரெண்டு கண்டிஷன் இருக்கு, சேம் கேட்டகரியிலே இருக்கு. அப்ப நம்ம வந்து இன்க்ளூட்ஸ் எக்ஸ்க்ளூட் 2லாம் செக் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது எக்ஸ்க்ளூட் 2ல வந்து லீட் ஆகல அப்படின்னா வந்து நம்ம ரெண்டுத்தையுமே கோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே எக்ஸ்க்ளூட் 1னா ஒன்னு மட்டும் கோட் பண்ணா போதும். எது மோர் ஸ்பெசிஃபிக் பார்த்து கோட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர். யாராச்சும் சொல்லுங்க பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா ஒரு டயக்னோசிஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னா அதுக்கு நம்ம சில லெட்டர்ஸ் வந்து போட்டு ஃபில் பண்ணுவோம். எக்ஸ் போட்டு நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டயக்னோசிஸ் இருக்குது, அது இனிஷியல் என்கவுண்டர், அதுக்கு 7th கேரக்டர் நீடுனா அதுக்கு 5th கேரக்டர் ஆர் 6th கேரக்டர் இல்லைன்னா அதுக்கு நம்ம எக்ஸ் போட்டு ஃபில் பண்ணி அது அந்த டயக்னோசிஸை ஃபுல் பண்ணுவோம். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ அந்த எக்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அதை நோட்ஸ் நான் கொடுத்துருக்க மாட்டேன் அந்த எக்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு. எக்ஸ் வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஃபியூச்சர்ல அங்கே அந்த கோட் வந்து மாறுச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த எக்ஸ் இருக்க இடத்துல ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆல்பபெட் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த எக்ஸ். ஓகேங்களா? இப்போ சொன்னது கரெக்ட் தான் முகேஷ். 7th கேரக்டர் அதெல்லாம் தெரியும். 7th கேரக்டர் வந்து நம்ம வந்து 3 ஆல்பபெட் வைப்போம். அது என்னன்னு சொல்லுங்க, அது எப்படி இருந்தா வைக்கணும்னு சொல்லுங்க. யாராச்சும் புதுசா பதில் சொல்லலாம், சொன்னவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அனுஷியா சுடரேஷன். அனுஷியா, இங்க சொல்றீங்களா? சுபாஷினி, சௌமியா, சௌமியா ஸ்ரீனிவாசன், சரவணன், ல- லோஸ்லின், வேற யாரு? கவின், நீங்களாம் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தாதான் புரியும். அனன்யா நாச்சியார், நீங்க நீங்களும் சொல்லலாம் ஏதாச்சும். சரி, ஓகே. 7th கேரக்டர் வந்து எது வச்சு ஃபில் பண்ணுவாங்கன்னா வந்து ஏடிஎஸ். ஓகேங்களா? ஏனா வந்து இனிஷியல் என்கவுண்டர். ஏனா வந்து இனிஷியல் என்கவுண்டர், டினா வந்து சப்சிக்வெண்ட் என்கவுண்டர், எஸ்னா வந்து சீக்வெல்லா. எப்ப வந்து கோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்ப பேஷண்ட் வந்து அதுக்காகவே இப்ப விழுந்து இப்ப வந்து அவங்க கார்ல இருந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்காக ஆக்சிடென்ட் ஆகி உடனே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து கோட் பண்ணணும் இனிஷியல் என்கவுண்டர். இதுவே சப்சிக்வெண்ட்னா அவனுக்கு ஏற்கனவே வந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இப்போ அவனுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஸ்டென்ட் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு இப்ப ஃபாலோ அவுட்காக வராங்க, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப சும்மா ஃபாலோ அவுட்காக வராங்கன்னா டி வந்து கோட் பண்ணுவோம் சப்சிக்வெண்ட் என்கவுண்டர். எஸ் வந்து சீக்வலா.
சீக்குவல பாத்தீங்கன்னா வந்து இப்ப சிபிஏ இருக்கு, செரிப்ரல் இன்ஃப்ராக்ஷன் வந்து அவனுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி வந்திருக்கு. இப்ப அதனால இவனுக்கு வந்து ஹெமிப்ளீஜியா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஹெமிப்ளீஜியா ப்ரொவைடர் லிங்க் பண்ணணும், ஹெமிப்ளீஜியா டியூ டு சிவிஏ அப்படி கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கப்ப நம்ம வந்து சீக்குவலாவா கோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப அவனுக்கு முன்னாடி இருந்த கண்டிஷனால இப்போ ஒரு கண்டிஷன் வந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து சீக்குவலாவா கோட் பண்ணணும். ஓகேங்களா? லேட்டரிட்டி எல்லாம் பார்த்து தயவு செஞ்சு நான் கொடுக்குற பிபிடி எல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. நான் ஒரு சிலது வந்து பிபிடில இல்லாததை நான் சொல்லுவேன், அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஆக்சுவலா மெடிக்கல் கோடிங் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நீங்க வெளியே போய் பண்ணீங்கன்னா 6,000ல இருந்து தான் ஸ்டார்டே ஆகுமே. அதுவும் அவங்க வந்து மெடிக்கல் கோடிங்லாம் சொல்லி தர மாட்டாங்க. பேசிக்கா ஆனட்டமி தான் சொல்லி கொடுப்பாங்க. இன்டர்வியூக்கு ரெடி ஆகுற மாதிரி ஆனட்டமி தான் சொல்லி கொடுப்பாங்க. மெடிக்கல் கோடிங் பக்கமே போக மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க கம்பெனிக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற ட்ரைனிங்ல தான் மெடிக்கல் கோடிங் அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு தெரிய வருமே. நம்ம ஜிஹெச்எஃப் வந்து உங்களுக்கு ஈஸியா மெடிக்கல் கோடிங் அப்படின்னா என்ன, எப்படிலாம் லீட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெளியே பண்ணா 10,000 ஆகும். அது எங்கேயாச்சும் ஏதாச்சும் இப்ப வந்து மே மந்த் அந்த மாதிரினா மட்டும்தான் ஆஃபருக்காக 6,000 வந்து கேட்பாங்க. மற்றபடி வேற எங்கேயுமே 6,000லாம் கேட்க மாட்டாங்க. எடுத்தோன்னு 10,000 நம்ம ஃப்ரீயா ஆஃபர் பண்றோமோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவா இருங்க. மெடிக்கல் கோடிங்லாம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். கான்செப்ட் புரிஞ்சாலே நீங்க வந்து நல்லா பண்ணலாம். ஸ்கோப் ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்கு அதுக்கு. இதுக்கு இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே மெடிக்கல் கோடிங் ரொம்ப ஈஸி தான். கான்ஃபிளிக் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் பார்த்து பண்ணணும், அவ்வளவுதான். சரி, யாராச்சும் லேட்டாரிட்டி சொல்லுங்க. ஓடி, ஓஎஸ், ஓயு. ஓடினா வந்து லெஃப்ட் ஐயா ரைட் ஐயா? ரைட் சைட் ரைட் ஐக்கா. ரைட் சைட்க்கா ஓகே. ரைட் ஐ. ஓடினா. ஓஎஸ்னா? லெஃப்ட் ஓஎஸ்னா சைடு. லெஃப்ட் லெஃப்ட் சைட்க்கா. சைடு. ஓயுனா? போத் போத் சைட் சைட்க்கா. போத் ரெண்டுமே வரும்க்கா. சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. யாராச்சும் காம்பினேஷன் கோட்னா என்னன்னு சொல்லுங்க. ஒரு கோடு வந்து ரெண்டு டயக்னோஸ்க்குமே யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து காம்பினேஷன் கோட். சிங்கிள் கோடு வந்து ரெண்டு டயக்னோஸ்க்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் ரொம்ப டயக்னோஸ் வந்து காம்ப்ளிகேஷனாக இருக்கு, இப்போ லைக் சிவிஏ வித் ஏதாவது அது கூட காம்ப்ளிகேஷன் சேர்ந்துருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஸோ அது மாதிரி கண்டிஷனுக்கு ரெண்டுமே சேர்த்து அந்த காம்ப்ளிகேஷன் இது எல்லாமே அந்த கோடு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு கண்டிஷனுக்குமே ஒரு கோடு வரும். ஓகேங்களா? அதான் வந்து காம்பினேஷன் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம் வித் சிகேடி அப்படின்னுச்சுன்னா நமக்கு வந்து காம்பினேஷன் கோட் இருக்கும். டிஎம்க்கும் சிகேடிக்கும் காம்பினேஷன் கோட் கோட் பண்ணிட்டு தனியாக சிகேடி கோட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் அக்கா இப்போ வந்து டயபெட்டிக் வித் ரெட்டினோபத்தினா டயபெட்டிக்ஸ் இருக்கு, அதோட ரெட்டினோபதி இருக்குன்னா அதுக்கு எப்படிக்கா கோட் பண்ணணும்? அதுக்குமே வந்து காம்பினேஷன் கோட் இருக்கு. டிஎம் கீழே லீட் ஆகும் ரெட்டினோபதின்ட்டு. ரெட்டினோபதி வித் மேக்குலர் எடிமா, வித்தவுட் மேக்குலர் எடிமா அப்பெல்லாம் வந்து லீட் ஆகும். நம்ம அந்த கோடை இது பண்ணிக்கலாம். ஓகே. நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் பார்த்து தான் கேட்குறேன். ஓகேங்களா? அது அது கீழே லீட் ஆனா மட்டும்தான் கேட்குறேன். ஏன்னா உங்களால ஐசிடி என்சிஎம்லாம் போய் பண்ண முடியாதுல்ல, அதனால. Okay. அதுக்கு அடுத்தது வந்து யாராச்சும் ஓகே, அன்கன்ஃபார்ம் டயக்னோசிஸ்ல யாராவது சொல்லுங்க. யாராவது சொல்றீங்களா? சரி, ஓகே, நானே சொல்றேன். அன்கன்ஃபார்ம் டயக்னோசிஸ் பாத்தீங்கன்னா அக்கா வந்து அன்கன்ஃபார்ம்டு டயக்னோசிஸ் வந்து ப்ராபபிள், சஸ்பெக்டட், கொஷினபிள், அப்புறம் ஒர்க்கிங் டயக்னோசிஸ், அதெல்லாம் வந்து அன்கன்ஃபார்ம் டயக்னோசிஸ்ல வரும்க்கா. ஓகே, ஒர்க்கிங் டயக்னோசிஸ், டிஃபரன்ஷியல், ரூல்ட் அவுட். இதுல வந்து ரூல்ட் அவுட் தவிர மீது எல்லாமே வந்து நம்ம டிஸ்சார்ஜ் டயக்னோசிஸ்ல மட்டும் இருந்தா கோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து டிஸ்சார்ஜ் சம்மரியில வந்து ப்ராபபிள் டிஎம் அப்படி இருந்தா கூட ப்ராபபிள் டிஎம், சஸ்பெக்டட் டிஎம், கொஸ்டினபிள் டிஎம், ஒர்க்கிங் டயக்னோசிஸ்ல வந்து டிஎம் கொடுத்திருந்தா, டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ல டிஎம் கொடுத்திருந்தாலும் இல்ல ரூல் அவுட் சிவிஏ கொடுத்திருந்தா கூட நம்ம அதுக்கான சிவி எல்லாம் ரொம்ப பெரிய கண்டிஷன், அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் போயிருக்கணும். நீங்க அதுல இருந்து எடுக்கூடாது. ஆனா மீதி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுத்து டிஸ்சார்ஜ் சம்மர்ல இருந்தா நீங்க டைரக்டா கோட் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து அட்மிட் நோட்டு, கன்சல்ட் நோட்டு அதுலலாம் வந்து ஆஃபீஸ் விசிட் அதுலலாம் நீங்க கோட் பண்ணக்கூடாது. அன்கன்ஃபார்ம் டயக்னோசிஸ். ஓகேங்களா? ஓகேக்கா. இப்ப இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். பேஷண்ட்டுக்கு வந்து சிஓபிடி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ரொவைடரு. சிம்டம்ஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஷார்ட்னஸ் ஆஃப் பீட் கொடுத்துருக்காங்க, காஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
இப்ப நம்ம சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கோட் பண்ணுவோமா இல்லைன்னா கண்டிஷன் கோட் பண்ணுவோமா? கண்டிஷன் அக்கா. கண்டிஷன் கோட் ஓகே. பண்ணுவோம். கண்டிஷன்க்கா. சூப்பர் சூப்பர். இப்ப அவங்க வந்து கண்டிஷன் வந்து லைக்லி, சஸ்பெக்டர் அந்த மாதிரி என்னது அன்கன்ஃபார்ம்டா சொல்லியிருந்தா மட்டும்தான் வந்து நம்ம அதை வந்து கோட் பண்ண மாட்டோம். சரிங்களா? கண்டிஷன் கோட் பண்ணாம வெறும் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மட்டும் கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப வந்து சிண்ட்ரோம் இருக்கு. ப்ரொவைடர் வந்து ஒரு சிண்ட்ரம் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? பேஷண்ட்டுக்கு அதுக்கான சிம்டம்ஸும் சொல்லிட்டாங்க. பட் அந்த சிண்ட்ரோம் வந்து ஐசிடி-10 லீட் ஆகல அப்படின்னா நீங்க என்ன கோட் பண்ணுவீங்க? சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்கா. இல்லடா. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் சைன்ஸ். ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து ஒரு கண்டிஷன் வந்து இம்பெண்டிங் டிஎம், இம்பெண்டிங் டயக்னோசிஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி அதை நீங்க எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவீங்க? இம்பெண்டிங் டயக்னோசிஸை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இம்பெண்டிங், த்ரெட் அண்ட் பார்டர் லைன் இதை மூணுமே வந்து நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஐசிடிஎல் லீட் ஆனா கோட் பண்ணுவோம்க்கா. லீட் ஆகலன்னா கோட் பண்ண மாட்டோம்க்கா. ஓகே சூப்பர். சரி ஓகே. அதுக்கு அடுத்து வந்து எல்லாரும் வந்து எய்ட்ஸ் செப்சிஸ்ல எல்லாம் கிளியரா இருக்குங்களா? எய்ட்ஸ் செப்சிஸ் கேன்சர் அதுல எல்லாம் கிளியரா இருக்குங்களா? கேன்சர் வந்து இப்ப முத்து வந்து சொன்னாங்க, அதனால வந்து ஏதோ ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப செப்சிஸ் எய்ட்ஸ் கிளியரா இருக்கீங்களா மட்டும் சொல்லுங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் இருக்கு, நல்லபடியா பண்ணணும், அதனால கேக்குறேன். இப்ப யாருக்குமே டவுட் இல்லையா? அக்கா ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாமா? ஓகே பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்ப வந்து ஹெச்ஐவி அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? இப்ப எப்படி இருந்தா நம்ம வந்து ஹெச்ஐவி ரொம்ப நாள் இருந்தா எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து நான் ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்ணட்டுமா இல்ல வேணாமா? அப்படியே சொல்லட்டுமா? இல்ல ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டா ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதுக்கா. நம்ம வந்து இப்ப எப்படி இருந்தா ஹெச்ஐவி கோட் பண்ணுவோம்னா வெறும் ஹெச்ஐவி இருந்தா ஹெச்ஐவி கோட் பண்ணுவோம். ஏசிம்டமெட்டிக் ஹெச்ஐவி இருந்தா ஹெச்ஐவி, ஏசிம்டமெட்டிக் ஹெச்ஐவி, ஹெச்ஐவி பாசிட்டிவ், இன்னொன்று வந்து ஹெச்ஐவி இன்கன்க்ளூசிவ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி இருக்கான்னு தெரியல, சிம்டம்ஸ்னால பேஷண்ட் வந்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க, இன்னும் ரிசல்ட் வரல. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் நம்ம ஹெச்ஐவி கோட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஹெச்ஐவி இன்கன்க்ளூசிவ்க்கு வந்து Z21 பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மூணு அப்புறம் ஹெச்ஐவி இன்கன்க்ளூசிவ் இந்த மூணுக்குமே வந்து Z21 பண்ணுவோம். ஹெச்ஐவியோட கோடு Z21. ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து ஹெச்ஐவி வந்து B20 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்ப இப்ப வந்து ஹிஸ்டரி ஆஃப் எய்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு அசஸ்மெண்ட்ல வந்து ஹிஸ்டரி ஆஃப் எய்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அசஸ்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இப்ப கரண்டா பேஷண்ட் வந்து ஹெச்ஐவில இருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம வந்து B20 தான் கோட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து B20 ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அது வந்து திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகாது ஹெச்ஐவியா, அதனால. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஐவி வந்து ஸ்டேட்டஸ் கோட் நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து மெட்டு பார்க்க வேணாம், எங்க இருந்தாலும் கோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து B20க்கு இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க. ஹெச்ஐவி டிசீஸ், சிம்டமெட்டிக் ஹெச்ஐவி, ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ், எய்ட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா வந்து B20 கோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப வந்து என்கவுண்டர் ஃபார் ஹெச்ஐவி, என்கவுண்டர் ஃபார் எய்ட்ஸ் அப்படின்னோம்னா நம்ம வந்து என்கவுண்டர் கோட் தான் எடுப்போம், இல்லை ஹெச்ஐவி கோடோ இல்லை எய்ட்ஸ் கோடோ எடுக்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன். இப்போ ஹெச்ஐவி ஃபீவர் டியூ டு ஹெச்ஐவி அப்படின்னா நம்ம வந்து B20 கன்வெர்ட் பண்ணிடணும், Z21 பண்ணக்கூடாது. ஹெச்ஐவினால ஒரு 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 கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்பயோ B20 மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா?
அது வந்து ப்ரொவைடர் லிங்க் பண்ணியிருக்கணும். லிங்க் பண்ணாம இப்போ வந்து பேஷண்ட் ஹேஸ் அ ஃபீவர் அண்ட் ஹி ஹேஸ் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஐவி அப்படின்னா நம்ம வந்து லிங்க் பண்ணக்கூடாது, தனித்தனியாக தான் கோட் பண்ணணும். இஃப் பேஷண்ட் வந்து பேஷண்ட் பேஷண்ட் ஹேஸ் அ ஃபீவர் டியூ டு ஹெச்ஐவி அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து B20 கோட் பண்ணணும். எக்ஸப்ட் இந்த 5 கண்டிஷன். இந்த 5 கண்டிஷன் வந்து பார்த்துக்கோங்க: சைட்டோமெகலோவைரஸ், கஃபோசிஸ் சார்கோமா, லிம்போமா, கிரிப்டோகாக்கல் மென்ஜைட்டிஸ், நிமோனோசிஸ்டிஸ், காரணி நிமோனியா. இந்த 5 கண்டிஷன் வந்து ப்ரொவைடர் லிங்க் பண்ணாம, இப்போ பேஷண்ட் ஆஸ் அ சைட்டோமெகலோவைரஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணாம கொடுத்துருந்தா கூட இந்த 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 5 கண்டிஷனுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? லிங்க் பண்ணாம கொடுத்துருந்தா கூட நம்ம B20 கோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? B20 கோட் பண்ணிட்டு இந்த சைட்டோமெகலோவைரஸ் இருந்தா இதுக்கும் தனியா கோட் லீட் பண்ணி கோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த செனரியோலாம் நீங்க இப்ப இதுக்கு யாராச்சும் ஆன்சர் பண்றீங்களா? ஏற்கனவே கேட்டதுதான், நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. இல்லைன்னா ஆன்சர் பண்றேன்னா பண்ணுங்க. ஹிஸ்டரி ஆஃப் எய்ட்ஸ் பட் ப்ரொவைடர் கன்ஃபார்ம் சச் ஹெச்ஐவி, இதுக்கு என்ன கோட் வரும்? இப்ப சொன்னதுதான். B20 ஆமா, B20 தான் வரும். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே எய்ட்ஸ் இருக்கு. இப்ப ப்ரொவைடர் வந்து ஹெச்ஐவின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எய்ட்ஸ் வந்தா வந்து திரும்ப ஹெச்ஐவியா வந்து மாறாது. ஓகேங்களா? ஹெச்ஐவி டியூரின் பிரெக்னன்சின்னு இருக்கு. இதுக்கு வந்து நீங்க வந்து பிரெக்னன்சி கோட் எந்த கண்டிஷன் வந்தாலும் பிரெக்னன்சி வந்துச்சுன்னா நம்ம பிரெக்னன்சி தான் ஃபர்ஸ்ட் கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? பிரெக்னன்சி கோட் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து Z21 கோட் பண்ணிப்போம். ஹிஸ்டரி ஆஃப் ஹெச்ஐவி டிசீஸ் இஸ் கரண்ட்லி ஆன் மெட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஹெச்ஐவி டிசீஸ்ன்னு இருக்கு. ஸோ வந்து B20 கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? பாலிநியூரோபதி டியூ டு எய்ட்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து எய்ட்ஸ்னே சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்ம B20 கோட் பண்ணிட்டு பாலிநியூரோபதி இன் திஸ் இஸ் கிளாசிஃபைடு இருக்கும். அதுக்கெல்லாம் கோட் லீட் ஆகும். நீங்க லீட் பண்ணா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். லீட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஹெச்ஐவி வித் டிஎம் இருக்கு. இப்ப இந்த வித்து வந்து லிங்கின் டேர்ம் கிடையாது. சப்போஸ் இந்த டிஎம் கீழே ஹெச்ஐவி லீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து லிங்கினா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வித்து கீழேயே வந்துச்சு, டிஎம் கீழேயே வந்து ஹெச்ஐவி வந்துச்சு அப்படின்னா லிங்கின் டேர்ம். ஆனா டிஎம் கீழே ஹெச்ஐவி வராது. அப்ப இந்த வித்து வந்து லிங்கின் டேர்ம் கிடையாது. டியூ டு அப்படி இந்த ஹெச்ஐவி டியூ டு அசோசியேட்டட் வித் டிஎம் அப்படின்னா நம்ம வந்து B20 கோட் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இங்க வித்து தான் இருக்கு. வித்து வந்து லிங்கின் டேர்ம் கிடையாது. ஓகேங்களா? அப்ப வந்து Z21 தனியா கோட் பண்ணுவோம், டிஎம் தனியா கோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்ப எய்ட்ஸ் கான்செப்ட் எல்லாரும் ஓகேவா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் செப்சிஸ் போகணும், கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க, டைம் இல்ல. ஏற்கனவே டிஎம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க யாராச்சும். ஓகேக்கா. எய்ட்ஸ் கான்செப்ட் ஓகே. ஓகேல? ஓகே. நெக்ஸ்ட் வந்து செப்சிஸ், சிவியர் செப்சிஸ், செப்சிக் ஷாக்கு, சிர்ஸ்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது பிளட்ல வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து எய்ட்ஸ் செப்சிஸ் சொல்லுவோம். அண்ட் தென் அந்த இன்ஃபெக்ஷனால நம்மளோட ஆர்கன் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அக்யூட் ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிவியர் செப்சிஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாடி ஃபுல்லா ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா வந்து செப்டிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். இப்போ ஏதாச்சும் ஒரு போஸ்ட் ப்ரொசீஜரல், இப்போ ஏதாச்சும் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அது மூலயமா இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம பாடி வந்து ஏத்துக்காத எடுத்த உடனே அது ஃபாரின் பார்ட்டிகல் சொல்லிட்டு நம்மள வந்து அந்த ஆர்கனை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த அஃபெக்ட் பண்ணும்போது அதனால நம்ம பாடி வந்து ஏத்துக்காம அந்த அடியெல்லாம் தாங்க முடியாம இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சிர்ஸா மாறிடும். ஓகேங்களா? இப்ப செப்சிஸ் பாத்தீங்கன்னா வந்து செப்சிஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தானா நம்ம செப்சிஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து அது என்ன இன்ஃபெக்ஷனே ப்ரொவைடர் சொல்ல மாட்டாங்க. இப்ப ப்ரொவைடர் வந்து வெறும் செப்சிஸ் சொல்லிட்டு இதெல்லாம் அக்யூட். ஓகேங்களா? இதெல்லாம் அக்யூட் கண்டிஷனுக்குலாம் ட்ரீட்மெண்ட் போகணும். ஐவி ஃப்ளூயிட் அவங்க வந்து ஏதாச்சும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், அப்பதான் நம்ம இதெல்லாம் எடுப்போம். ஓகேங்களா? இப்ப ப்ரொவைடர் வந்து அன்ஸ்பெசிஃபைட் வெறும் வந்து செப்சிஸ் சொல்லியிருக்காங்கன்னா A41-9 எடுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து செப்சிஸ் டியூ டு MRSA, அது ஒரு இன்ஃபெக்ஷன். உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வந்து மெடிக்கல் தானே. செப்சிஸ் டியூ டு MRSA அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்ப நம்ம வந்து செப்சிஸ்க்கும் எம்ஆர்எஸ்ஏக்கும் வந்து காம்பினேஷன் கோட் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து அந்த காம்பினேஷன் கோட கோட் பண்ணணும். ஓகேங்களா? MRSA தனியா கோட் பண்ண வேணாம். இதுவே வந்து இன்ஃபெக்ஷன்
ப்ரொவைடர் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லியிருக்காங்க, அது வந்து செப்சிஸ் கீழே லீட் ஆகலை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதர் ஸ்பெசிஃபைட் செப்சிஸ் கொடுத்துட்டு அது என்ன இன்ஃபெக்ஷனோ அது தனியாக கோடை லீட் பண்ணி போடணும். ஓகேங்களா, இதுதான் வந்து செப்சிஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து சிவியர் செப்சிஸ் ஓகே, சிவியர் செப்சிஸ் பார்த்தீங்கன்னா என்ன கோட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் செப்சிஸ் கோட் பண்ணிடுவோம். சிவியர் செப்சிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் செப்சிஸ் கோட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து சிவியர் செப்சிஸ் கோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அது என்ன ஆர்கனை வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கோ, என்ன ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கோ அந்த ஆர்கன் ஃபெயிலியர் கோடும் பண்ணுவோம். மொத்தமா 3 கோட்ஸ் வரும் சிவியர் செப்சிஸ். ஓகேங்களா, இப்போ செப்சிஸ் டியூ டு அக்யூட் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படி இல்லைன்னா அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், அக்யூட் லங் ஃபெயிலியர் அப்படின்னு அது செப்சிஸ் டியூ டு அப்படின்னு லிங்க் பண்ணி இருந்தாலே நம்ம வந்து சிவியர் செப்சிஸா நம்மளே வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது வந்து டியூ டு அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். வித்து வந்து லிங்கின் டேர்ம் இல்ல, எல்லாரும் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்து வந்து லிங்கின் டேர்ம் கிடையாது. ஓகேங்களா, ஓகே. When document supports severe sepsis, we have to code a severe sepsis, acute organ failure and sepsis. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து செப்டிக் ஷாக்கு. செப்டிக் ஷாக் பாத்தீங்கன்னா வந்து சிவியர் ஸ்டேஜ் ஆஃப் செப்சிஸ். ஓகேங்களா, இது வந்து நம்ம எப்ப கோட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைடரே சொல்லியிருக்கணும் பேஷண்ட் ஆசிய செப்டிக் ஷாக். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ வந்துட்டு டியூ டு சிவியர் செப்சிஸ் டியூ டு சொல்லியிருந்தீங்களாக்கா, இப்போ நம்ம சிவியர் செப்சிஸா அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செப்சிஸும் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சிவியர் செப்சிஸ் நம்ம கோட் பண்ணாலே நம்ம செப்சிஸும், நீங்க இப்ப சிவியர் செப்சிஸ் லீட் பண்ணீங்கன்னா அதுல யூஸ் அடிஷனல் கோட் ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் அதுலலாம் பாத்தீங்கன்னா யூஸ் அடிஷனல்ல செப்சிஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதனால நம்ம செப்சிஸ் கோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகேக்கா. ஓகே. நான் உங்களுக்கு வந்து கோட் ஃபர்ஸ்ட்னு சொல்லல. கோட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அதுவும் இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் அந்த இடத்துல தான் வந்து கோட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அந்த கோட் ஃபர்ஸ்ட்ன்ற இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருந்துச்சு, சப்போஸ் வந்து கன்ஃபார்மா நீங்க கோட் பண்ணி தான் ஆகணும், கோட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, அது கண்டிப்பா கோட் பண்ணணும். அப்படி இஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அந்த கண்டிஷன் வந்து டாக்குமெண்ட்ல இருந்தா மட்டும் தான் கோட் பண்ணணும். ஓகேங்களா, யூஸ் அடிஷ்னல்னு இருக்கும், அதுவும் அப்படிதான். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கோடு அதுல என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இப்ப வந்து டிஎம் வித் சிகேடி இருக்கா, நம்ம வந்து காம்பினேஷன் கோட் கொடுக்குறோமா, இப்ப அந்த காம்பினேஷன் கோடை போய் நம்ம டேப்லெட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் அடிஷ்னல்ல வந்து சிகேடின்னு கொடுத்துருப்பாங்க, கிரானிக் கிட்னி டிசீஸ், அதையும் வந்து கோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கோடா சிகேடியும் கோட் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணல, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, சிர்ஸ் சிர்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஏதாச்சும் சர்ஜரி பண்ணிட்டு பாடி வந்து ஏத்துக்கலாம் அப்படின்னா வந்து அது வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து சிறுசாயிடும். இப்ப இது வந்து நம்ம எப்படி கோட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சிர்ஸ் டியூ டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கன் ஃபெயிலியர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சிர்ஸும் பண்ணுவோம், ஆர்கன் ஃபெயில் வித் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு கோட் லீட் ஆகும். அந்த மாதிரி தான் பண்ணணும். இது செப்சிஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம செப்சிஸ் கூட லிங்க் பண்ணிக்கணும், இதுக்கும் செப்சிஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பேஷண்ட் ஆஸ் அ செப்சிஸ் டியூ டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன். இப்போ இந்த செப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து செப்சிஸ் கீழே லீட் ஆகும், ஸோ நம்ம வந்து காம்பினேஷன் போட்டு கொடுப்போம். ஓகேங்களா, பேஷண்ட்ஸ் நான் இப்போ எது கொஸ்டின் கேட்கல அப்படின்னா டைம் இல்லை, நல்லா கொஸ்டின் கேட்கல. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து அசஸ்மெண்ட்ல வரும், தயவுசெய்து நல்லா கவனிச்சுக்கோங்க. Patient suffered from sepsis with acute kidney failure. நவ் ஒன் ஐவின்னு இருக்கு. ஓகேங்களா, வித் வந்து லிங்கின் டேர்ம் கிடையாது, ஸோ அதனால நம்ம செப்சிஸ் தனியாக கோட் பண்ணுவோம், அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் தனியாக கோட் பண்ணிப்போம். ஓகேங்களா, பேஷண்ட் ஆஸ் அ சிவியர் செப்சிஸ்க்கு நம்ம என்னென்ன கோட் பண்ணுவோம், இப்போ இது டக்குன்னு யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். சிவியர் செப்சிஸ் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன்க்கா. இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனை வந்து அவங்க சொல்லல, வெறும் சிவியர் செப்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சிவியர் செப்சிஸ் ஒரு கோடு, செப்சிஸ் ஒரு கோடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் ஹஸ் டெவலப் செப்டிக் ஷாக் வித் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்னு இருக்கு. இது நம்ம எல்லாம் காம்பினேஷன் பண்ண மாட்டோம், செப்டிக் ஷாக் தனியா பண்ணணும், வித்து தானே இருக்கு, ரீனல் ஃபெயிலியர் தனியா பண்ணிக்கணும். ஓகேங்களா, அவ்வளவுதான் வந்து எய்ட்ஸும் செப்சிஸும். கேன்சர் வந்து முத்து சொன்ன மாதிரி தான், அதனால வந்து நான் அதை எடுக்கல. ஓகேங்களா, வேணாலும் ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க வந்து மேலிகன் பிரைமரி செகண்டரி அண்ட் டைப் சொல்லல, ஸோ அதனால வந்து மேலிகன் பிரைமரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எந்த சைட்ல வந்து கேன்சர் வருதோ அதை மேலிகன் பிரைமரி. மேலிகன் செகண்டரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பிரைமரியில இருந்து வேற ஒரு பாட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, அப்படிதான் வந்து
மேலிக்னன்ட் செகண்டரி இதை வந்து மெட்டாஸ்டாட்டிக் சைட்டுன்னு சொல்லுவாங்க. கார்சினோமா இன்சிட்டு, இது கார்சினோமா இன்சிட்டு, வெறும் இன்சிட்டுன்னு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. கார்சினோமா இன்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது கேன்சர் கிடையாது. ஓகேங்களா, இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இது வந்து ஸ்ப்ரெட் எல்லாம் ஆகாது, இது வந்து கேன்சர் வரப்போகுது அந்த மாதிரி. ஓகேங்களா, பினைன் வந்து இது வந்து டியூமர். பினைன்றது வெறும் டியூமர் தான், இது கேன்சர் கிடையாது. ஓகேங்களா, அன்சர்டன் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கேன்சர் இருக்கு அந்த மாதிரி மாஸ்லாம் டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து யாரு ப்ரொவைடரால வந்து சொல்ல முடியல. இப்ப லேப் டெஸ்ட் வந்து சொல்லல இந்த மாதிரி இது வந்து பிரைமரி கேன்சரா செகண்டரி கேன்சரான்னு சொல்லல. அப்போ வந்து நம்ம அன்சர்டன்ல போயிட்டு லீட் பண்ணணும். ஓகேங்களா, அன்ஸ்பெசிஃபைட் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப அந்த ரிப்போர்ட்டே ஒழுங்கா சொல்லியிருக்காது கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி, என்ன பிரைமரியா செகண்டரியா அந்த மாதிரி சொல்லாத பட்சத்துல நம்ம வந்து அன்ஸ்பெசிஃபைட் பிஹேவியர் எடுத்துப்போம். ஓகேங்களா, இந்த 12 சைட்ஸ்லாம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஎம் கான்செப்ட் பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் இதுல நல்லா தரவா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து டிஎம் உங்களுக்கு புரியும். டிஎம்மும் ஈஸி தான், எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் கோடிங்கே ஈஸி தான், நீங்க தரவு மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. இல்ல சாப்டர் 3 டிஎம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். சாப்டர் 3, ஆமா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகேங்களா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து அக்யூட். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா வந்து கிரானிக் கண்டிஷன். அக்கா கிரானிக் பிபிடி ஷேர் ஆகல. ஷேர் ஆகலையா? இருங்க ஆ பாக்க. ஷேர் ஆயிடுச்சா? இப்பதான் வருது. சாப்டர் டி வந்து சாரி சாப்டர் 3 வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து அக்யூட். அதுக்கு வந்து கரண்ட் எவிடன்ஸ் இருக்கணும், ட்ரீட்மெண்ட் இருக்கணும், ட்ரீட்மெண்ட் போயிருக்கணும், எல்லாமே அப்படிதான் இருக்கணும். ஆனா வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படி கிடையாது. அது ஹிஸ்டரியில இருந்தாலும் எடுத்துக்கலாம், எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா அது வந்து கிரானிக் கண்டிஷன். ஓகேங்களா, ஆனா ப்ரொவைடர் வந்து சொல்லியிருக்கணும், கான்ஃபிளிக் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஹிஸ்டரியில வந்து டிஎம் இருக்கு, அசஸ்மெண்ட்ல வந்து ப்ரீடிஎம் இருக்கு. ப்ரீடிஎம்னா என்னது, அவனுக்கு வந்து மேபி வரலாம், டிஎம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா, இப்ப அசஸ்மெண்ட்லயே வந்து டிஎம் டிஎம் இருக்கு, ப்ரீடிஎம்மும் இருக்கு அப்படின்னா அதுவும் கான்ஃபிளிக் தான், நம்ம அதுக்கு டிஎம்ஏ கோட் பண்ண மாட்டோம். சரிங்களா, இதெல்லாம் கான்ஃபிளிக் சொல்லும் போது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டிஎம் பார்த்தீங்கன்னா டிஎம் இஸ் அ chronic condition where the body unable to properly use or produce insulin leading to high blood pressure level, high blood sugar level. In medical coding, it is very important to document and code what type of, okay. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ப்ரொவைடர் வந்து கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா டிஎம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நான் அதை சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. டிஎம்ல டைப்ஸ் இருக்கு, ப்ரொவைடர் வந்து சொல்லணும். இந்த வெறும் டிஎம் அப்படின்னா நம்ம அன்ஸ்பெசிஃபைடு E11 எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்போ டைப் 2 டிஎம், டைப் 1 டிஎம், டிஎம் டியூ டு சம் அதர் கண்டிஷன், அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொவைடர் கரெக்டாக சொல்லியிருக்கணும். சொன்னால் மட்டும்தான் நம்ம டிஎம் எடுக்க முடியும், இல்லைன்னா அன்ஸ்பெசிஃபைட் டிஎம் எடுத்துக்கலாம். இல்லை டிஎம்க்கு பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். வேத ஓகே, காம்ப்ளிகேஷன் தான், காம்ப்ளிகேஷனாக கோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்க டைப்ஸ் ஆஃப் டிஎம் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் டிஎம், டைப் 1, டைப் 1க்கு வந்து E10-9 வரணும். ஓகேங்களா, E10-9 வந்து அன்ஸ்பெசிஃபைட் டைப் 1 டிஎம். இஃப் ஓகே டிஎம் டைப் 1 டிஎம் வித் சிகேடி அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா E10-22. ஏன்னா நீங்க வந்து முன்னாடி இருக்க ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா டிஎம் டியூ டு சிகேடி சொன்னப்ப E11-22 கொடுத்துருப்போம். ஏன்னா வெறும் டிஎம் டைப் சொல்லலை அப்படின்னா நம்ம அன்ஸ்பெசிஃபைட் E11 தான் எடுப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து டைப் 1 இருக்கு, அதனால வந்து E10 தான் எடுப்போம். இது லீட் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சொல்லும் போது குழப்பமா தான் இருக்கும். இப்ப டைப் 1 டிஎம் வந்து சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இந்த டைப் 1 டிஎம் இருக்க எல்லாருமே கன்ஃபார்மா இன்சுலின்ல தான் இருப்பாங்க. பாருங்க, இன்சுலின் டிபெண்டன்ட் டிஎம். ஓகேங்களா, இன்சுலின் டிபெண்டன்ட் டிஎம் அப்படின்னால நம்ம வந்து இதுல இந்த டைப் 1 டிஎம் பண்ணும் போது இன்சுலின் கோட் பண்ண வேணாம், பிகாஸ் ஆல்ரெடி பேஷண்ட் வாஸ் இன் இன்சுலின். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த டைப் 1 டிஎம்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டல் டிஎம். இதெல்லாம் லீட் ஆகும், இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம், ஆனா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிரிட்டல் டிஎம், ஜுவனல், அப்புறம் ஆட்டோ இம்யூன் டயபெட்டிஸ்,
அப்புறம் வந்து கீட்டோ அசிடோசிஸ் ப்ரான் டயபெட்டிஸ் இது வந்து லீட் ஆகாது. இது ரெண்டுமே ஆட்டோமினியுமே லீட் ஆகாது. கீட்டோசிஸ் கீட்டோசிஸ் ப்ரோன் டிஎம்மும் வந்து லீட் ஆகாது. இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டைப் 2 டிஎம். டைப் 2 டிஎம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பெருசு, நம்ம வயசானவங்களுக்குலாம் வரும். அது நம்ம இன்டேக் பொறுத்து தான் எல்லாமே. ஓகேங்களா. இப்போ வந்து டைப் 2 டிஎம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அன்ஸ்பெசிஃபைட் டிஎம்னு சொல்லுவாங்க. இது டைப்னு சொல்லியிருந்தாலும் நம்ம E11 தான் எடுப்போமே. அப்படி அவங்க எதுவுமே சொல்லாம வெறும் டிஎம் சொல்லியிருந்தா கூட E11 தான் எடுப்போம். ஓகேங்களா. இது வந்து டிஃபால்ட் கோடு E11. ஓகேங்களா. இது வந்து அடல்ட் ஆன்செட். ஓகே. இதுல வந்து இன்சுலின் வந்து இப்ப பேஷண்ட்டுக்கு வந்து டைப் 2 டிஎம் இருக்கு. பேஷண்ட் வாஸ் இன் லாங் டேர்ம் ஆஃப் இன்சுலின். லாங் டேர்ம் அந்த வேர்டு வேணும் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இன்சுலின் கோட் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த பாருங்க, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வித் மென்ஷன் ஆஃப் டைம். சாரி, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வித்தவுட் மென்ஷன் ஆஃப் டைப், அசியூம்டு டைப் 2 பை டிஃபால்ட். ஓகேங்களா. இதுக்கு மிட் அதெல்லாம் போகணும் பார்த்துக்கோங்க. ஓகே. செகண்டரி டிஎம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பேன்கிரியாட்டிஸ்னா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் இன் பேன்கிரியாஸ். இப்போ பேன்கிரியாஸ் வந்து நமக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது பேன்கிரியாஸ் தான். இப்போ அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சுன்னா அந்த பேன்கிரியாஸால வந்து இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஎம் வரும். ஓகேங்களா. அதுதான் வந்து செகண்டரி டிஎம். இப்போ ஒரு கண்டிஷனால டிஎம் வருது. இப்ப கஷின் சிண்ட்ரோமும் அப்படிதான். இது இது இந்த சிண்ட்ரோம் வந்தாலும் வந்து இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வயசாயிடுச்சு அந்த மாதிரிலாம் கிடையாம ஏதாச்சும் ஒரு கண்டிஷனால டிஎம் வருது அப்படின்னா வந்து அது வந்து செகண்டரி டிஎம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்ப இப்ப பாருங்க, இப்ப டிசீஸால வந்துச்சுன்னா வந்து நம்ம E08 கேட்டகரியில போவோம். இப்ப வந்து டிசீஸால சிகேடி என்ன சொல்றது, பேன் டிஎம் டியூ டு pancreatitis வித் சிகேடி அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா E0822. ஓகேங்களா. அந்த மாதிரி E089 தான் இது கோட் வரணும். நீங்க கோட் எல்லாம் பார்க்க வேணாம், சொல்லிக்கிறேன் ஒரு வாட்டி. அதுவே வந்து ட்ரக் வந்து ஓவர் டோஸ் அப்படிலாம் ஆயிட்டு நமக்கு வந்து டிஎம் வந்துருச்சு அப்படின்னா E09 கோட் பண்ணணும். ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ட்ரக்கால டிஎம் வந்துச்சுன்னா E09, டிசீஸால டிஎம் வந்துச்சுன்னா E08. ஓகேங்களா. அக்கா எனக்கு டவுட்டு. ம். இப்போ டிசீஸால வந்துச்சுன்னா வந்து E08 எடுக்கிறோம். ஆமா. ட்ரக்ஸ்னா இப்படி அவங்க டிஎம் எடுக்கிற ட்ரக்ஸ் அதிகமாயிடுச்சுனாவா இல்ல தனியா ட்ரக்ஸ் எடுத்து டிஎம்ஸ் வரா மாதிரியா? அது எப்படினாலும் வரலாம். இப்ப அப்படியா? அவங்க வேற வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா டிஎம் பேஸ் பண்ணி, இல்லைன்னா பேன்கிரியாஸ் கிட்னி அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் மெடிகேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மெடிகேஷன் சம்டைம்ஸ் லோ டோஸாகவும் ஆகலாம், ஓவர் டோஸாகவும் ஆகலாம். அதை வச்சு அவங்களுக்கு இப்ப டிஎம் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து ட்ரக்ல போகணும். ஓகேங்களா. ஓகேக்கா. ஓகே. அதர் ஸ்பெசிஃபைட் டிஎம். இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி பண்ணிட்டாங்க. சர்ஜரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே. எந்த சர்ஜரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப வந்து பேன்கிரியாசெக்டோமி பண்ணிட்டாங்க. எக்டோமினா ரிமூவல். ஓகேங்களா. பேன்கிரியாஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அப்ப என்ன ஆகும், நமக்கு இன்சுலினே ப்ரொடியூஸ் ஆகாது. அப்ப அதனால டிஎம் வரும்ல, அதான் வந்து அதர் ஸ்பெசிஃபைடு டிஎம். இங்க பாருங்க, யூஸ்டு இன் டயபெட்டிஸ் டசன்ட் வித் அதர் டைப்ஸ். ஓகே. போஸ்ட் சர்ஜிக்கல் டயபெட்டிஸ் நாட் ரிலேட்டட் டு த ஸ்பெசிஃபிக். அவங்களுக்கு எதுக்காக அந்த டிஎம் வந்திருக்கு, இப்ப என்ன என்ன கண்டிஷனே சொல்லல. ஆனா வந்து அதர் ஸ்பெசிஃபைட் டிஎம் டியூ டு போஸ்ட் சர்ஜிக்கல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா E13 எடுப்போம். ஓகேங்களா. இதுக்கு வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, LATENT லேட்டன்ட் டிஎம்னு சொல்லுவாங்க. அப்பயும் நம்ம வந்து E13 தான் எடுப்போம். ஓகேங்களா. ஒரு 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 எந்த டிசீஸ்னே தெரியல, ஆனா ஏதோ ஒரு டிசீஸால டிஎம் வந்துச்சு அப்படின்னா வந்து E13 எடுப்போம். ஓகேங்களா. இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து காம்ப்ளிகேஷன் கோட் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அந்த சிகேடி பத்திலாம். ஓகேங்களா. இப்ப வந்து சம்டைம்ஸ் வந்து கிட்னி காம்ப்ளிகேஷன் டிஎம் டியூ டு வெறும் கிட்னி காம்ப்ளிகேஷன் தான் கொடுப்பாங்க. அந்த டைம்ல வந்து E1121 கொடுக்கணும். அப்படி வந்து அவங்க என்ன கண்டிஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு தனியா வந்து கோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. 2 கோடா பண்ணணும். இப்ப வந்து டிஎம் டியூ டு கிட்னி
கிட்னி காம்ப்ளிகேஷன், ரீனல் காம்ப்ளிகேஷன் அப்படி சொன்னாங்கன்னா E1121 கொடுத்துட்டு அது என்ன காம்ப்ளிகேஷன் ப்ரொவைடர் லிங்க் பண்ணா மட்டும்தான் வந்து அந்த என்ன காம்ப்ளிகேஷன் இப்ப எப்படி சொல்றது என்ன இப்போ காம்ப்ளிகேஷன் இருக்கோ அதுக்கான கோடாக்கா? புரியல புரியல. என்ன காம்ப்ளிகேஷன் அந்த கிட்னி ரீனல் ப்ராப்ளம்னா அதுக்கான கோட் பண்ணணுமா? இல்ல இல்ல அதுக்குதான் காம்பினேஷன் கோட் வந்து E1121 இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்ப அந்த காம்ப்ளிகேஷன் மட்டும் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, இந்த காம்பினேஷன் கோட் கொடுத்து முடிச்சிருவோம். இப்ப அவன் அந்த கிட்னில என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்றதுதான். இப்ப பேன்கிரியாட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பேன்கிரியாட்டிஸ் திரும்ப கோட் பண்ணணும். புரியுதா? 2 கோடா பண்ற ஓகேக்கா. வேண்டியதா இப்போ இருக்கும். கிட்னி அதுதான். ப்ராப்ளம், கிட்னில என்ன ப்ராப்ளம்? இப்போ கிரானிக் கிட்னி டிசீஸ், அக்யூட் ஆஹ் கிட்னி டிசீஸ்னா அதுக்கான கோட். ஆமா, கிரானிக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே லீட் ஆகும், அதனால அதை நம்ம தனியா பண்ண வேணாம். ஓகேங்களா. ஓகேக்கா. ப்ரொவைடர் எனக்கு ஒரு சொல்லியிருந்தா டவுட்டுக்கா. சொல்லுடா இங்க சொல்லுடா. வந்து லிங்கிங் டேர்ம் இல்லையேக்கா, பிக்சர் தானேக்கா கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படிக்கா அதை நம்ம வந்து கோட் ஏன்னா வந்து டிஎம் கீழ வந்து ரீனல் காம்ப்ளிகேஷன் லீட் ஆகும், அதனால நம்ம காம்பினேஷன் கோட் பண்ணிக்கிறோம். சரியா. நியூரோபதியுமே அப்படிதான், நியூரோபதின் கீழேயே லீட் ஆகும் டிஎம் கீழ, அதனால நம்ம வந்து அப்படியே கோட் பண்ணிப்போம். ஓகேக்கா. ஓகேங்களா. இப்ப வந்து ப்ரொவைடர் வந்து வெறுமையா அன்கண்ட்ரோல் டிஎம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம E11-9 தான் எடுப்போம். இஃப் சப்போஸ் ப்ரொவைடர் வந்து ஹைப்பர் கிளைசிமியா, ஹைப்போகிளைசிமியா அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் வந்து நம்ம அந்த இதெல்லாம் காம்பினேஷன் கோட் தான். சரியா, குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் காம்பினேஷன் கோட் கீழேயே வந்து லீட் ஆகும். ஓகேங்களா. இதுக்கு வந்து A1C வேல்யூ எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, இப்ப தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். டிஎம் வித் ஹைப்பர் கிளைசிமியா, டிஎம் வித் ஹைப்போகிளைசிமியா அப்படி சொல்லியிருந்தா நம்ம டைரக்டாவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்படி வந்து வெறும் அன்கண்ட்ரோல்டு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா E11-9 அன்ஸ்பெசிஃபைடா போகும். நோ காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா வெறும் E11-9. ஓகேங்களா. இது வந்து டைப்பை பேஸ் பண்ணி இப்ப டைப் 1 டிஎம் ஆனா நோ காம்ப்ளிகேஷன் அப்படின்னா E10-9 வரும். டிஎம் டியூ டு பேங்க்ரியாட்டிஸ் பட் நோ காம்ப்ளிகேஷன் அப்படின்னா வந்து E089, ட்ரக்ல வந்து E099 அந்த மாதிரி. ஓகேங்களா, பாத்துக்கோங்க. இன்சுலின் வந்து லாங் டேர்ம் யூஸா இருந்தா மட்டும்தான் இன்சுலின் கோட் பண்ணுவோம். எக்ஸப்ட் டைப் 1 டிஎம். டைப் 1 டிஎம்க்கு மட்டும் நம்ம இன்சுலினே தொடவே மாட்டோம். சரிங்களா. ஓகே, அவ்வளவுதான் டிஎம்ஸ் கான்செப்ட். நான் ஏதாச்சும் செனரியோ அனுப்புறேன். இது வரைக்கும் இப்ப டிஎம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. டிஎம்ல டவுட் இல்லையா? கரெக்டா அக்கா இசட் கோட் மட்டும் கரெக்டா கொஞ்சம் சொல்லுங்க. இசட் கோட் வந்து அது இப்ப வந்து இப்ப டிஎம் இருந்தாலே அவனுக்கு என்ன அர்த்தம், அவனுக்கு வந்து இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகலன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்ப வந்து டைப் 1 டிஎம் இருக்கு, அது டைப் 1 டிஎமோட கோட் வந்து E10-9. ஓகேங்களா. டைப் 1 டிஎம் இருக்க பேஷண்ட் வந்து ஆல்ரெடி இன்சுலின்ல தான் இருப்பாங்க, அவங்க எப்பவுமே வந்து இன்சுலினோட தான் இருப்பாங்க, இன்சுலின் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. ஓகேங்களா. அதனால வந்து டைப் 1ல வந்து நம்ம இன்சுலின் கோட் பண்ண மாட்டோம். இதுவே வந்து டைப் 2 செகண்டரி டிஎம், அதர் ஸ்பெசிஃபை டிஎம்க்குலாம் வந்து நமக்கு வந்து லாங் டேர்ம் எவிடன்ஸ் இருக்கணும். லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் இன்சுலின் அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து இந்த இன்சுலின் கூட கோட் பண்ணுவோம். Z79-4 இந்த டிஸ்கிரிப்ஷனே பாருங்க, லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் இன்சுலின் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஓகே அக்கா. வேற யாருக்காவது டவுட் இருக்கா ஏதாச்சும்? இங்க பாருங்க கோட் எக்ஸாம்பிள் பாருங்க. பேஷண்ட் ஆஸ் அ டைப் 2 டிஎம் வித் டயபெட்டிக் நெஃப்ரோபதி இஸ் ஆன் இன்சுலின். இஸ் ஆன் இன்சுலினா இப்ப கரண்டா அவன் இன்சுலின்ல தான் இருக்கான். ஓகேங்களா. அப்ப நம்ம இன்சுலினுமே கோட் பண்ணிக்கலாம். நியூரோபதி வந்து நர்வ் டிசீஸ், நியூரோபதின்னு தனியாவே லீட் ஆகும். டிஎம் கீழே வந்து நியூரோபதினே லீட் ஆகும். ஸோ E11-40. ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட் இருக்கா? இருந்தா சொல்லுங்க. ஒரு டவுட், லாங் டேர்ம் இன்சுலின் யூஸ் பண்றாங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து குரோனிக் கண்டிஷன்ல தானே வரும். அது எதுக்கு நம்ம தனியா லீட் கோட் பண்ணோம், கோட் பண்ணோம்? திரும்ப சொல்லுங்க. இப்ப நீங்க இன்சுலின் லாங் டேர்ம் இன்சுலின் தெரப்பி சொன்னீங்கல்ல, அதுல வந்து இப்ப ஆட்டோமேட்டிக்கா அது குரோனிக் கண்டிஷன்ல தானே வரும். நம்ம டைப் E11லயே வந்து E10 E11லயே கோட் பண்ணிக்கலாம்ல, அது ஏன் நம்ம இசட் தனியா இசட்னு சொல்லிட்டு Z7 சம்திங் ஏன் கோட் பண்ணணும்னு கேக்குறேன். டிஎம் தான் வந்து கிரானிக். ஓகேங்களா. டைப் 1 டிஎம்க்கு மட்டும்தான்
கிரானிக்கா எப்பவுமே அவனுக்கு எப்ப வந்து டைப் 1 டிஎம் வந்துச்சோ அப்பத்துல இருந்தே இன்சுலின் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்சுலின் இல்லாம அந்த பேஷண்டால இருக்கவே முடியாது. இதுவே வந்து டைப் 2 டிஎம்லாம் பாத்துக்கோங்க, இன்சுலின் எல்லாமே வந்து அவன் வந்து மெட்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், மெடிகேஷன் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் வந்து ரொம்ப முடியாம போச்சு, லோ பிளட் பிரஷர் அந்த மாதிரி ஆனா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இன்சுலின் கொடுப்போம். ஓகேங்களா? அதனால அந்த இன்சுலின் வந்து இப்ப கரண்டா எடுத்துட்டு இருந்தா எடுக்கலாம், இல்ல லாங் டேர்ம் யூஸ் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம தான் வந்து இன்சுலின் எடுக்க முடியும். புரிஞ்சுதா? நான் டிஎம் இதுக்கு மட்டும் ஏன் தனியா கோட் பண்றோம்னு கேக்குறேன். இது 79 ஏன் கோட் பண்றோம்னு கேக்குறேன் நான். அது அப்படிதான் கோட் பண்ணணும். இது இன்சுலினோட கோடு. டிஎம் குள்ளேயே வந்து இன்சுலின் வராது. இன்சுலின் இப்ப எடுக்கிறாங்கன்னா அது தனியா தான் கோட் பண்ணணுமே, அப்பதான் வந்து ப்ரொவைடர் கரெக்டான பேமெண்ட் போகும். ஓகே ஓகே ஓகே, இப்ப ஆஹ் புரியுது. ஓகே. இல்லைன்னா டிஎம்க்கு மட்டும் பேமெண்ட் போயிடும், அப்புறம் ப்ரொவைடர் வந்து பண்ணுவாங்க. இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? கிளியரா? அக்கா ஜெஸ்டேஷனல் டிஎம்க்கு கோட் கிடையாது அக்கா. ஆமா, கெஸ்டேஷனல் சொல்லவே இல்லையே. கெஸ்டேஷனல் டிஎம் பாத்தீங்கன்னா பேஷண்ட் வந்து பிரெக்னெண்டா இருந்தா மட்டும்தான். இப்போ பேஷண்ட் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனால வந்து டிஎம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கெஸ்டேஷனல் டிஎம். ஓகேங்களா? அது வந்து மோஸ்டா அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது பிரெக்னன்சி அப்ப மட்டும் தான் எடுக்கணும், பாத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கெஸ்டேஷனல் டிஎம்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அது வந்து பிரெக்னன்சிக்குள்ள போயிட்டு லீட் பண்ணி அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும், அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம பேசிக் தான் பாக்குறோம். சரிங்களா? நீங்க இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அவங்க தெளிவா ப்ராஜெக்ட் ஸ்பெசிபிக் கைட்லைன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப சொல்லி கொடுத்த வரைக்கும் ஓகேல? ஓகே அக்கா. ஓகேக்கா. இன்னைக்கு சாப்டர் அவ்வளவுதான். இன்னைக்கு அசஸ்மெண்ட் இருக்கு, 30 மார்க்ஸ்க்கு அசஸ்மெண்ட் இருக்கு. ஒரு வாட்டி அனுப்பின பிபிடி டிஎம் வராது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லாமே வரும், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பிபிடிக்குள்ள இருக்கிறது தான், இப்ப சொன்னதுதான். எல்லாமே மோர் தென் 20க்கு மேல எடுக்க பாருங்க. தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூக்கா.